கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை மையமாக கொண்டு புதைந்துள்ள பொக்கிஷம் என்பதனை குறித்து தியானிக்க அழைக்கப்படுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, விலையேறப்பட்டதாக நாம் கருதுபவைகளை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள பல வழிகளில் முயற்சி செய்கின்றோம். அன்றாட வாழ்வில் நடைபெறும் நாம் காண்கின்ற காரியங்களை கொண்டு கடவுளின் ராஜ்யம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது என்று கிறிஸ்து இந்த வேத பகுதியின் வழியாக நமக்கு விளக்கம் கொடுக்கின்றார். நாம் முக்கியமாக கருதுகின்ற அநேக காரியங்கள் நமக்கு அவசியமானதா என்று சிந்திக்க இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவரின் வழியாக அழைக்கப்படுகிறோம். கடவுளின் ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வர வல்லது என்பதனை நம்முடைய சிந்தனைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். பரலோக ராஜ்யமானது புதையலுக்கு ஒப்பானது என்று இந்த நாளில் வேத பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. மனிதன் புதையலை அடையும்படி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதனை விட்டுவிட்டு இந்த புதையலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில கிறிஸ்துவானவர் புதையல் என்பது பரலோக ராஜ்யம் என்பதனை ஜனங்களுக்கு உணர்த்துகின்றார். அந்த புதையல் பொக்கிஷத்தை போன்றது என்ற சிந்தனை நமக்குள்ளாக வர வேண்டும். ஆனால் அந்த புதையல் கடவுளின் ராஜ்யமே என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யம் அதில் புதைந்துள்ள பொக்கிஷத்தை போன்ற ஒன்றாகும். அது நம் வாழ்வில் மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் கொடுக்கும் என்பதனை உணர்ந்தவர்கள் மட்டுமே அதனை தேடி ஓடி அதனை பெற்றுக்கொள்ளவும் முடியும். வேதத்தின் ரகசியங்களை அறிந்து பொக்கிஷமாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் நம்மை ஆயத்தம் செய்ய இந்த நாள் நமக்கு உதவியாயிருக்கட்டும். உலகப் பொருட்கள் அவசியம்தான், ஆனால் அதற்கு மேலாக பரலோக ராஜ்யமானது, பரலோக ராஜ்யத்திற்கான சிந்தனைகளானது, பரலோக ராஜ்யத்திற்கான தேடுதல்களானது, கடவுளுக்கு பிரியமானவைகளானது இந்த உலக பிரகாரமான புதையல்களுக்கும் மேலான ஒன்றாகும் என்பதனை நாம் உணர்ந்து கொண்டு அதன் வழி வாழ, அதற்கான கிரியைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக. ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த புதிய நன்னாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த உலக பிரகாரமான புதையல்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில அதற்கும் மேலான பரலோக ராஜ்யமானது, கடவுளின் ராஜ்யமானது புதையலை போன்றது. அத்தனையும் எங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையானதாக தேட வேண்டும் என்கிற சிந்தனையை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சிந்தனைகளிலே நாங்கள் ஓடும் பொழுது, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிற வேத வசனத்தை ஆண்டவரே நாங்கள் மையமாக கொண்டு உமது ராஜ்யத்தை அதிகமாய் தேட, உலக பிரகாரமான நன்மைகளையும் அதோடு கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் இந்த நாளையும் கூட ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசுவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.